ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். சீரியல் ஆக்டர் ஆலியா மனசா அவர்கள் ரீசெண்ட் இன்டர்வியூவில் தளபதி பற்றி பேசியிருக்காங்க. அதாவது வரப்போகிற தேர்தலில் என்னோட ஓட்டை கண்டிப்பாக நான் தளபதிக்கு தான் போட போகிறேன். அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் போகணுன்றது ஆசை தான். பட் சீரியல் ஷூட்டிங் ஒரு பக்கம் டைட்டாக இருக்கிறதுனால ஃபேமிலியையும் பார்த்துக்கணுன்றதுனால போக முடியாது. பட் ஆனால் கன்ஃபார்ம் என்னோட ஓட்டு தளபதிக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு சீரியல் நடிகைகளில் நிறைய பேர் தளபதி ஃபேன்ஸாக தான் இருக்காங்க. சபானா ஷாஜகானா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், அதே மாதிரி ஹரிப்பிரியா, விஜய் சங்கீதா அப்படின்னு நிறைய பேரை பார்த்தாச்சு. ஸோ இவங்களெல்லாம் பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டு போனாலே சீரியல் பார்க்குற வெகுஜன மக்களை கவர்ந்துடலாம் போல. ஸோ இதை சும்மா காமெடியாக சொன்னாலும் ஃபியூச்சரில் நிறைய டிவி சீரியல் ஆக்டர்ஸை தமிழக வெற்றி கழகத்தில் எதிர்பார்க்கலாம். அதுவும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் தளபதியோட பாலிசி 50% பெண்கள் தலைவர்கள்னா 50% ஆண்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அரசியலில் சாதிக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு டிவிக்கில் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆல்சோ வெறும் பாப்புலரிட்டிக்காகவும் பதவிகளை தரமாட்டாங்க. ஸோ அதுக்கான ஆளுமையும் அண்டு கட்சி பணிகளையும் கொஞ்ச நாள் பண்ணணும். ஏன்னா கட்சியில் கடுமையாக உழைப்பவர்களுக்கு பதவி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ 2026 எலெக்ஷன் நெருங்க நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையறதா பார்க்கலாம். ஓகே நண்பா, எப்படியும் 2025 அதுக்கான ஒரு பரபரப்பு தொடங்கிரும். அண்டு பயந்த மாதிரியே பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே போர் அடிக்கல. சினிமா அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் பரபரப்பா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.